மதுரை மாவட்டத்தில் 11 வயசு பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்குங்க. 5ஆம் வகுப்பு தான் படிக்குது. யார் கொன்னாங்க, யார் பாலியல் வன்கொடுமை பண்ணாங்கங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மதுரை மாவட்டத்தில் ஒரு சின்ன பொண்ணு 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வருது. அதே மாவட்டத்தில் 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு வருது. அந்த பொண்ணோட தாய் இறந்து போயிடுது. இறந்து போனோன்னே அந்த பொண்ணோட அப்பா 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதனால் இந்த பொண்ணு பெரியம்மா பெரியப்பாவோட அரவணைப்பில் தான் வாழ்ந்துட்டு வருது. அப்படி வாழ்ந்துட்டு வர்ற சமயம்தான் கடந்த வியாழக்கிழமை அன்னைக்கு இந்த பொண்ணு பாத்ரூம்குள்ளே போயிட்டு கதவை பூட்டிட்டு திறக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பெரியம்மா பெரியப்பாவும் கத்தி கூச்சல் போடுதாங்க. பக்கத்தில் உள்ளவங்களாம் கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு இந்த மாதிரி திறக்கவே இல்லை, ரொம்ப நேரமாக திறக்கலை, கழிவறைக்கில் போயிட்டு ரொம்ப நேரமாக திறக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணு. உடனே எல்லாருமா சேர்ந்து கதவை உடச்சி இந்த பொண்ணை மீட்டு தூக்கிட்டு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. அங்கே போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே அட்மிட் பண்ணால் டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு சொல்கிறாங்க இந்த பொண்ணு ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் போலீஸ்க்கு இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்கிறதுனால இந்த பொண்ணை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இந்த பொண்ணோட உடலை டாக்டர்ஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த அப்புறம் அந்த எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆகுது. இந்த பொண்ணு தன்னால் சாகலை, கழுத்து நெரிக்கப்பட்டு தான் இந்த பொண்ணை கொண்டிருக்காங்க அந்த மாதிரி தகவல் வருது. உடனே இந்த போலீஸ்க்கு பெரியம்மா பெரியப்பா மேலே சந்தேகம் ஏற்பட்டு 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணுறாங்க. அப்போ தான் பல திட்டுக்கிட்டும் தகவல்கள்லாம் வெளியே வருது. என்னென்னா இந்த பொண்ணோட பெரியப்பா அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த சின்ன பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறான். அப்படி பண்ணும்போது அந்த பொண்ணு கதறி இருக்குது. அப்படி கதறும்போது யாருக்கும் கேட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பொண்ணோட கழுத்து நெரிச்சு கொள்கிறாங்க. எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அப்பா ஸ்நானத்தில் இருக்கான். அவன் இப்படி ஒரு கேவலமான செயலை பண்ணியிருக்கான். அப்படி பண்ணும்போது கொல்லவும் செஞ்சுருக்கான். உடனே அந்த பெரியம்மாக்காரி பார்த்த உடனே இறந்து கிடந்ததை பார்த்ததும் அதிர்ச்சியாகி உடனே அந்த பொண்ணை தூக்கி பாத்ரூம்குள்ளே தூக்கி போட்டு தண்ணியை திறந்து விட்டு கதவை பூட்டிட்டு இந்த மாதிரி கத்தி கூச்சல் போடுதா, என் பொண்ணு உள்ளே மாட்டிக்கிட்டா, காப்பாற்றுங்க அப்படின்ட்டு. அந்த பொண்ணு மயங்கி கிடக்குறத பார்த்தோன்னா அந்த பொண்ணு ஃபுட் பாய்சனால் மேபி மயங்கிருக்கலாம் சொல்லி நாடாமாடி தான் ஹாஸ்பிட்டல்ஸ் கொண்டு போகிறாங்க. அங்கே போய் இறந்துதான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் இந்த பெரியப்பா நாயை, அதாவது அவன் பேர் செந்தில்குமார், அந்த பெரியம்மா பேர் சந்தனபாண்டி, இந்த 2 பேரையும் செந்தில்குமாரை போக்சோவில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. சந்தனபாண்டி கொலையை மறைச்சதுக்காண்டி அந்த பொம்பளையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. ஓகே மக்களே, இதுதான் இந்த வீடியோ. ஏற்கனவே நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்துருப்போம். இதே 5 வயசு பொண்ணு தான், இதே 11 வயசு பொண்ணு, 11 வயசு பொண்ணு தான், 5ஆம் கிளாஸ் வகுப்பு. அதுவும் 5ஆம் கிளாஸ் தான். இந்த பொண்ணும் 5ஆம் கிளாஸ் தான். அது ஒரு கிழவன், இதுவும் ஒரு கிழவன். நாடு எங்கே போயிட்டுருக்கு பாருங்கள். அது வெளியே சமுதாயத்தில் பொண்ணுங்களை வெளியே தான் அனுப்ப முடியலன்னு நினச்சிட்டு இருந்தா இப்போ வீட்டுக்குள்ளே இருக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு கேவலமாக இருக்கானுங்க. அதுவும் ஒரு அப்பா ஸ்நானத்தில் இருக்கவன் இப்படி பண்ணால் எவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது. பெண்களுக்கு வெளியே தான் பாதுகாப்பு இல்லை, வீட்டுக்குள்ளே தான் பாதுகாப்புன்னா இப்போ வீட்டுக்குள்ளேயும் பாதுகாப்பு இல்லைங்கிற அளவுக்கு தான் சம்பவங்கள்லாம் ஒவ்வொரு நாள் நடந்துக்கிட்டு இருக்குது. எவ்வளோ பெரிய கொடுமையாக இருக்குது பாருங்கள். 5ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு, அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும், இதை பற்றி என்னன்னு தெரியும் அந்த பொண்ணுக்கு? ஒன்றுமே தெரியாது. ஒன்றும் தெரியாத பிள்ளையை பிடிச்சி இந்த மாதிரி கேவலமான செயலை பண்ணியிருக்கிறான். அவனுக்கெலாம் தண்டனை, இன்னும் அந்த பாண்டிச்சேரி பொண்ணை கொன்று வீசினவனுக்கு இன்னும் தண்டனை வழங்கப்படலைன்னு தான் நான் நினைக்கிறேன். கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்பட்டால் ஒழிய இந்த மாதிரி சம்பவங்கள் தடுக்கவே முடியாது. நடந்துக்கிட்டே தான் இருக்குது. தினம் ஒரு சம்பவம் நடக்குது. தினம் பாலியல் வன்கொடுமை. அதுவும் எத்தனை வயசு பிள்ளைகளுக்கு? 10 வயசு, 11 வயசு, 8 வயசு. சமுதாயம் அந்தளவுக்கு கொடுமையாக போய்கிட்டு இருக்குது மக்களே. இந்த சம்பவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி சம்பவங்களை தடுக்கிறதுக்கு என்ன வழிகள் உண்டு? சமுதாயத்துலேயும் சரி, வீட்லேயும் சரி, என்ன மாதிரி பண்ணால் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுத்தால் அந்த மாதிரி சம்பவங்களை தடுக்க முடியும்? எதனால் இப்படி மனிதனோட சிந்தனைகள் ஏன் இப்படி கேடாகுது? சினிமானாலையா இல்லை வேறு எதுனாலையா? நான் என்ன நினைக்கிறேன்னா சினிமானால தான் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். சினிமா அந்தளவுக்கு கேடுள்ளதாக இருக்குது. கேடுள்ள படங்கள் வருது. அதை பார்க்க மனிதனோட சிந்தனைகள் மாறுதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றும் ஒரு டாப்பிக்கில் சந்திக்கலாம். until then, bye.